நேத்து வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா, கடைசி வீடியோல வந்து கிஃப்ட் நிஃப்டி பத்தி பேசியிருந்தேன். ஸோ எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற கெஸ் பண்றதெல்லாம் பத்தி பேசியிருந்தேன். நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டா தொடர்ந்து கொஞ்சம் கீழ விழுந்து, பிளஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போம்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழ விழுந்து, அப்புறம் நம்ம பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா மேல கொண்டு வந்துருச்சு. ஸோ வாங்க வந்து இப்ப வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 0.5% வந்து நல்லா மேல ஏறியிருக்கு. பிளஸ் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, 1% நல்லா மேல ஏறியிருக்கு. அதேமாரி நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, 1.6% வந்து மேல ஏறியிருக்கு. ஸோ நிஃப்டி ஃபைனான்ஸ்க்கும், நிஃப்டி பேங்க்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி பேங்க் வந்து பிரைவேட் பேங்க்கும், பிளஸ் கவர்ன்மென்ட் பேங்க் மட்டும் தான் இருக்கும். பிளஸ் நீங்க இந்த நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் செக்டர் இருக்கும். ஸோ ஃபைனான்ஸ்னா அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஜியோ ஃபைனான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி அப்புறம் இன்னொன்னு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பெட்ரோல் பம்புக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு போர்டு மாரி வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு மஞ்ச கலர்ல போர்டு இருக்கும். அவங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸு இந்த மாரி ஃபைனான்ஸ் செக்டர்லாம் இருக்கும். பிளஸ் பேங்க்கும் இருக்கும். ஸோ இதான் நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமா ஏறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனான்சியல் சர்வீசஸோட ரிசல்ட்டும் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1.62% வந்து நல்லா மேல ஏறியிருக்கு. பிளஸ் பேங்க் வந்து ரிசல்ட்டால தான் நல்லா ஏறியிருக்கு. ஸோ எந்தெந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்கும், அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் தான் கொஞ்சம் மெயின் காரணமேவும். ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க் பாருங்க 2.7% வந்து மேல ஏறியிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்கும் 2.25% வந்து மேல ஏறியிருக்கு. ரிசல்ட் வந்து 2க்கும் நல்லா இருக்கு. ரிசல்ட் நல்லா இருந்தனால பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க்கும், நிஃப்டி ஃபைனான்ஸ் சர்வீசஸும் நல்லா மேலே ஏறி இருந்துச்சு. அதேமாரி HDFC பேங்க்கும், ஐசிஐசிஐ பேங்க்கும் ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறியிருக்கு. ஸோ நீங்க நினைப்பீங்க, என்ன 5%லாம் மேல ஏறாதா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா ஏறாது. ஏன்னா இதோட மார்க்கெட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, 10,00,000 15,00,000 கோடி இருக்கும். ஸோ 10,00,000 15,00,000 கோடி நீங்க 2% கூட மேல ஏறுனா எவ்வளோ லட்சம் கோடி மேல ஏறுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ மத்த சின்ன கம்பெனி தான் வந்து ஒரு 5% 10% வந்து மேல ஏறும். இதெல்லாம் பெரிய கம்பெனி ஒரு 2% மேல ஏறினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான் மேல ஏறுது. ஸோ அடுத்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, 1% வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் எத கண்ட்ரோல் பண்ணும்? அதாவது எதுக்கு அண்டர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்து ஃப்ரைடே வந்துச்சு. ஸோ ஃப்ரைடே ரிசல்ட்டால வந்து ஓரளவுக்கு நல்லா அடி வாங்கியிருக்கு. பிளஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸா தான் இருந்துச்சு. பட் இன்வெஸ்டருக்கு அவ்வளவா பிடிக்கல. ஸோ எந்த மாரி இன்வெஸ்டருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்டருக்கு பிடிக்கல. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ரிசல்ட் பிடிக்காதனால பார்த்தீங்கன்னா, 3.24% வந்து இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ என்னென்ன காரணம்? அதாவது காரணம் வந்து நெறையா இருக்கு. ஸோ என்னென்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் பிடிக்காதனால. எந்த செக்மெண்ட்ல பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டூ கெமிக்கல் செக்மெண்ட்ல பிடிக்கல. பிளஸ் ரீட்டெயில் செக்மெண்ட்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன வந்து மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இது நெகட்டிவா தெரிஞ்சிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் ப்ராஃபிட் பூஸ்ட். ஸோ நம்ம ரிசல்ட்ல பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த ஏசியன் பெயிண்ட் வித்தனால அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். ஸோ அந்த அமௌண்ட் கிடைச்சும் ப்ராஃபிட் நல்லா மேல ஏறுச்சு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரவால்ல ப்ராஃபிட் வந்து மேல ஏறியிருக்கு. பட் நீங்க அந்த ஒரு அமௌண்ட்ட காமிச்சுட்டு உங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எந்த வேலை செய்றீங்களோ அந்த ப்ராஃபிட் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, நான் கோர் இன்வெஸ்ட்மென்ட் கெயின், அதாவது அது உங்களோட அது வேலை கிடையாது. நீங்க அத இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அது வேற விஷயம். பட் அது கோர் பிசினஸ் கிடையாது. கோர் பிசினஸ்ல வராதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து நெறைய பேர் வந்து புரோக்கர்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலு. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிக் யுஎஸ் ஃபைனான்சியல் ஃபர்ம். அதாவது ஜெஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நெறையா வருஷமா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஜெஃப்ரீஸ், மார்கன் ஸ்டான்லி, அப்புறம் ஜேபி மார்கன் இவங்கலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க பிகினரா இருந்திருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஜெஃப்ரீஸு, அப்புறம் மார்கன் ஸ்டான்லி, அப்புறம் ஜேபி மார்கன், அப்புறம் மோத்திலால் ஓஸ்வால், அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோட்டக் செக்யூரிட்டீஸு. ஸோ இந்த மாரி ஒரு நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு அதாவது ரிசல்ட் வந்து சாட்டர்டே, அப்புறம் ஃப்ரைடே இந்த மாரி வந்துச்சா, ஸோ மண்டே ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரேட்டிங் குடுப்பாங்க. ஸோ நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? பிளஸ் அவங்க டார்கெட் பிரைஸ் குடுப்பாங்க. ஸோ டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த டார்கெட் அப்புறம் ரேட்டிங் குடுக்குறத வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து மேல கீழ இறங்கும். ஸோ இன்னைக்கு ஜெஃப்ரீஸ் அப்புறம் அந்த மாரி புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா வந்து ரிலையன்ஸ்க்கு ரேட்டிங் குடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் வந்து பிக் யுஎஸ் ஃபைனான்சியல் ஃபர்மு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர் பிசினஸ் ஆயில்லயும், ரீட்டெயில்லயும் வந்து வீக்கா இருக்கு. அதனால பை ரேட்டிங் தான் குடுப்பாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு வேர்ட் குடுத்துட்டாங்க. பிளஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 1726 குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா, உடனே வராது. பட் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு டார்கெட் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து டாப் யுஎஸ் பேங்க்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக்ஸ்டு ரியாக்ஷனா இருக்கு. பாசிட்டிவாவும் சொல்லல, நெகட்டிவாவும் சொல்லல.
மிக்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் ஆன் ஜியோ தான். அ அப்புறம் கிரீன் எனர்ஜி. ஸோ இந்த ஜியோங்கிறது அந்த டிஜிட்டல் டிஜிட்டல் பிசினஸ். அதாவது அந்த சிம் பிசினஸ், அப்புறம் ஏர் ஃபைபரு இந்த மாரி பிசினஸ்ல வந்து பாசிட்டிவா இருக்காங்க. பிளஸ் கிரீன் எனர்ஜிலயும் பாசிட்டிவா இருக்காங்க. டார்கெட் வந்து 1617 குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பேங்க் ஜேபி மார்கன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் ரீட்டெயில் அண்ட் ஆயில் பெர்ஃபார்மன்ஸ். அதான் இவங்களும் அதான் சொல்றாங்க. ரீட்டெயில்லயும், ஆயில்லயும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. பட் ஸ்டில் லைக்ஸ் த லாங் டெர்ம் ஸ்டோரி. டார்கெட் வந்து 1568 குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீட்டெயில்லயும் ஆயில் டூ கெமிக்கல்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க 1,57,000 1,54,000 1,64,000 1,54,000. ஸோ குவார்ட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் இருக்கு. அதே மாரி இயர் வைஸும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கல. அதாவது உங்களுக்கு ரெவென்யூ ஏறல அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் நீங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரீசென்ட்டா வந்து அதாவது இந்த ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களோட ரிஃபைனரிய கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ரிஃபைனரிய. ஸோ அந்த ரிஃபைனரிய சஸ்பெண்ட் பண்ணி வச்சனால ஓரளவுக்கு கொஞ்சம் ரெவென்யூ குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வருது. பட் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டியும் ரெவென்யூ வந்து கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி நல்லா குறைஞ்சிருக்கு. இயர்லி நல்லா கூடியிருக்கு. பட் இந்த குவார்ட்டர்லி குறைஞ்சனால ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் டேக்கிங் ஆஃப்டர் ராலி. இது வந்து 3வது காரணம். அ இன்வெஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. எதுலருந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லருந்து. ஸோ எப்படி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கேருந்து பாருங்க. இங்கேருந்து இவ்வளோ மேல ஏறியிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். 36% வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துருக்கு. அது எவ்வளோ நாள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ். 100 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 36% வந்து ப்ராஃபிட் குடுத்துருக்கு. ஸோ நீங்க ட்ரேடரா இருந்தீங்க, ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது சின்ன அமௌண்ட்டா தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்படித்தான் வந்து காசு சம்பாரிக்க முடியும். ட்ரேடிங்ல எப்பயுமே காசு கிடைக்காது. நெகட்டிவ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ்ல தான் இருப்பீங்க. அதாவது பிகினர்ஸ்க்கு. மினிமம் நீங்க ஒரு 5, 10 இயர்ஸ் 5 டூ 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். பிகினர்ஸால ஒண்ணும் செய்ய முடியாது ட்ரேடிங்ல. இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 36% வந்து மேல ஏறுனனால வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கீழ இறங்கியிருக்கு. இன்னைக்கு கேண்டில் இது. இது ஒன் டே கேண்டில். ஸோ ஒன் டே கேண்டில்ல வந்து இவ்வளோ இறங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ பியரிஷ் சார்ட் வந்து இது டெக்னிக்கல் டெர்ம்ல வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியா உங்களுக்கு புரியிற மாரி சொன்னோம்னா, இந்த 2 கோடு போட்டிருக்கேன் பாருங்க. ரெட் கலர் கோடு. இந்த ரெட் கலர் கோடுங்கிறது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ மார்க்கெட்ல வந்து சார்ட்ட பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 கோடு அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லருந்து அது வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு 4வது பாயிண்ட். பட் இன்னொன்னு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EU பேன். EU பேன்னா யூரோப்பியன் யூனியன். ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து ரஷ்யன் ஆயில் மேல வந்து பேன் போட்டிருக்காங்க. பிளஸ் ரஷ்யன் ஆயில் மேல பேன் போட்டதும் இல்லாம, ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறவங்க, அவங்க ரிஃபைனரி பண்ணி அந்த ஆயில வந்து மறுபடியும் விக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேலயும் பேன் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இதுதான் ரிலையன்ஸ். இது வந்து ரஷ்யா. ஸோ ரஷ்யாலருந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ரூட் ஆயில் வாங்குறாங்க ரிலையன்ஸு. ஸோ அவங்க என்ன செய்றாங்க, யூரோப்க்கு அனுப்பி விக்கிறாங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் மேலயும் பேன் போட்டிருக்காங்க. ஸோ பேன் இப்ப போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2026 ஜனவரியில தான் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ஒரு நெகட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெகட்டிவான நியூஸ்லயும் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நியூஸ்ல. ஸோ மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அந்த மெயின் காரணம் அதான். அந்த ரேட்டிங் குடுத்தவங்க. ஸோ ஜேபி மார்கன், அப்புறம் ஜெஃப்ரீஸு, மார்கன் ஸ்டேன்லி இவங்க ரேட்டிங் குடுத்தனால வந்து மேக்ஸிமம் நல்லா அடி வாங்கியிருக்கு. பிளஸ் இன்வெஸ்டருக்கும் மத்த இன்வெஸ்டருக்கும் தோணும்ல. ஸோ ஆமா ரீட்டெயில் இதுலயும் அப்புறம் ஆயில் டூ கெமிக்கல்லயும் ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் அளவுக்கு நெகட்டிவா தான் இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ அதனாலேயே அடி வாங்கியிருக்கு. பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கும் அடி வாங்கியிருக்கு. ஸோ ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸும் எங்க அடி வாங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜியோ ஃபைனான்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு, அலையன்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 50, 50 வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல. ஸோ இது வந்து பெரிய நியூஸ் தான். கொஞ்சம் 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 இல்ல, நல்லா பெரியவே நியூஸு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் இது. அதாவது ஃப்ரைடே இங்க க்ளோஸ் ஆச்சு. இங்கனக்குள்ளேயே ஓப்பன் ஆகி தெரிஞ்சிருச்சு. இங்கனக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ மேலேயும் ஏறல, கீழயும் இறங்கல. ஒரே இடத்துல க்ளோஸ் ஆகி, ஒரே இடத்துல நின்றுச்சு. அலையன்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலையன்ஸ்ங்கிறது ஜெர்மன் மல்டிநேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, கோர் பிசினஸ் என்னது இன்சூரன்ஸு, அப்புறம் அசெட் மேனேஜ்மெண்ட். அவங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட வந்து அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நியூஸு ஃப்ரைடே வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸையும் தாண்டி
மேல ஏறல. பிளஸ் நீங்க அலையன்ஸ் அப்படின்னு எங்க முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, பஜாஜ் அலையன்ஸ் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஸோ பஜாஜும், அலையன்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அலையன்ஸ் வந்து நாங்க உங்கள விட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விலகிட்டாங்க அலையன்ஸு. ஸோ விலகி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஜியோ கூட பார்ட்னர்ஷிப் போட்டனால தான் ஒரு நல்ல பெரிய நியூஸ் தான் இது. பட் ஏறல. ஸோ நீங்க ஏன் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ BlackRock வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜியோவும், BlackRockம் வந்து புரோக்கிங் பிசினஸ்லயும், மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்து நல்லா பறந்துச்சு. அதாவது ஷேர் பிரைஸ் நல்லா பறந்துச்சு. இந்த நியூஸ் வந்தனால. ஜியோவும், அலையன்ஸும் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்தும் எதுவும் ஏறல. ஸோ BlackRock பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜ்மென்ட். ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா, $11.5 ட்ரில்லியன் வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க வேர்ல்டுலயேவும். ஸோ ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, நியூயார்க் சிட்டில இருக்கு. BlackRock வந்து 70 ஆஃபீஸ் 30 கண்ட்ரில வந்து வேலை செய்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன் வந்து எல்லா நியூஸும் பிளஸ் இந்த கீழ விழுந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் டெர்ம்க்கு தான். ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க லாங் டெர்ம்ல ஹோல்டு பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரிலையன்ஸ் வந்து டாப் 50 கம்பெனி பிளஸ் டாப் 3 கம்பெனியும் நிஃப்டி அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. 3 டூ 4 இயர்ஸ்ல வந்து இப்ப இருக்கிற எபிட்டா பிளஸ் நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் எல்லாம் சொல்லலாம். இபிஎஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 3 டூ 4 இயர்ஸ்ல நாங்க 2x பண்ணி காமிப்போம். டபுளா போட்டு காமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது ஒரு ரூ. 20 பெர் ஷேர் சம்பாதிக்கிறாங்கன்னா, ரூ. 40 பெர் ஷேர் நாங்க சம்பாரிப்போம் 4 வருஷத்துல அப்படின்னு ஒரு வாக்குறுதி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் நீங்க லாங் டெர்ம்ல இருக்கீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஷார்ட் டெர்ம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும். அவங்களுக்கு தான் பிரச்சனை இங்கனக்குள்ள. ஸோ லாங் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 மேல தான் ஏறப்போது. அதே மாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் நல்லா மேல தான் ஏறப்போது லாங் டெர்ம்ல. ஷார்ட் டெர்ம்ல அடி வாங்க தான் செய்யும். ரிசல்ட் நல்லா இல்லைன்னா. இந்த ஒரு ரிசல்ட் தான் நல்லா இல்ல. மத்த ரிசல்ட் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. Q2 இருக்கு, Q3 இருக்கு, Q4 இருக்கு. இன்னும் நெறைய ரிசல்ட் வர வேண்டியதா இருக்கு. நெகட்டிவா ரிசல்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு 3% கீழ விழுந்திருக்கு. நிஃப்டி 50 அவ்வளவா ஏறல. அதாவது இன்னைக்கு ரிலையன்ஸ் நல்லா ஏறியிருந்தா ஒரு 1% கிட்ட வந்து மேல ஏறியிருக்கும். ஸோ 1% ஏறாதனால வந்து கொஞ்சம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் காரணம். ஸோ அதனால நம்ம எதுவும் வருத்தப்படணும் அப்படின்னு தேவையில்ல. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.